வந்திருக்கின்ற அரசியல் பிரமுகர் அனைவரையும் சென்னைக்கு வரவேற்கிறோம். இந்தியா முழுவதும் மக்கள் மாபெரும் தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். கடந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனிக்கட்சி பெரும்பான்மை பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்க இருக்கிறது. இந்த அமோக வெற்றிக்கு என்ன காரணம்? கருத்து கணிப்புகளை தாண்டி அதிகமான இடங்களை பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். இந்த மாபெரும் வெற்றிக்கு என்ன காரணம்? அடுத்து வரப்போகும் ஆட்சியாளர்களிடம் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? அதை பற்றி இன்றைய திண்ணையில் விவாதிப்போம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ராகவன் அவர்கள், திமுகவிலிருந்து கவிஞர் சல்மா அவர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருமதி விஜயதாரணி அவர்கள், அதிமுகவிலிருந்து திரு ஆவடி குமார் அவர்கள், அனைவரையும் எங்களுடைய திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போக இருக்கின்ற மோடி அவர்களுக்கு எங்களுடைய வேந்தர் தொலைக்காட்சி சார்பாக முதலில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் திரு ராகவனிடமிருந்து பிஜேபி, மோடி அலை இந்தியா முழுக்குமா, தமிழ்நாட்டுக்கு வேறா? இல்ல, எல்லா இடத்துலயுமே மோடி அலை இருந்தது. அதனுடைய தாக்கம் தான் உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி கூட என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி அந்த பெஞ்ச் மார்க் 272 பெஞ்ச் மார்க் நாங்க வருவோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையான கட்சியாக வரும்னு உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்காத விஷயம்தான் அது. அதனால நாடு முழுக்க ஆட்சிக்கு எதிரான மத்திய யூபிஏ ஆட்சிக்கு எதிரான அலை வீசியது. அது தமிழகத்திலும் கூட இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஆனா ஒரு விஷயம் கூட உண்மை. இப்படி சொல்லும் பொழுது நாங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிற அந்த அடித்தளம், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், அதுக்கு இணையாக பிஜேபி இருக்குன்னு நாங்க சொன்னதில்லை. எங்களுக்கு தெரியும் நாங்க எங்க இருக்கோம். அதனாலதான் இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸை உருவாக்கணும், வலிமையான ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில ஈடுபட்டு வெற்றியும் பெற்றோம். அது இப்போ இந்த தாக்கம் ஏன் தமிழகத்திலே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நாங்கள் வெற்றி பெறவில்லை என்பதும் கூட உண்மை. ஆனால் அதே நேரத்தில் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கும் 40 வெற்றி பெறுவோம்ன்றாங்க. அவருடைய அந்த வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் கூட தடுக்க முடியல. 40 இலக்கு வைத்துக் கொண்டிருந்த அந்த இலக்கை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தடுத்திருக்கிறது. அவங்க 37 இடங்களை தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஒரு இடங்களிலும் வெற்றி பெற முடியல. திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் எங்களுடைய கூட்டணி இந்த 40ல 3 இடங்களை பெற்றிருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த கட்சிகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு மக்கள் இன்றைக்கு அதிமுகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தமிழகத்தில் ஒரு அங்கீகாரம், ஒரு வாக்குகளை கொடுத்திருக்கிறார் என்ற விதத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். காங்கிரசிடமிருந்து இந்த தோல்வியை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். அதுதான் நல்லா புலப்படுகிறது. குறிப்பாக 20 ஆண்டு காலமாக இந்தியா கண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்றால் அது ஒரு கூட்டணி கலந்த ஒரு ஆட்சி. இந்த பல்வேறு கட்சிகளின் ஆட்சி, நிலைத்தன்மை இல்லாத ஆட்சி 15 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்ப இந்த 15 ஆண்டா நிலைத்தன்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நிறைய கூட்டணி கட்சிகளின் ஆட்சி, பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வருவதில் பிரச்சனை, அதையே எதிர்கட்சி கையில் எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்தை முடக்குவது, இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடந்ததெல்லாம் மக்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதையும் தாண்டி காங்கிரஸ் கட்சி பல்வேறு மசோதாக்களை கொண்டு வந்து இன்றைக்கு உணவு பாதுகாப்பு மசோதாவாக இருக்கட்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும், நில கையகப்படுத்தல் சட்டங்களாக இருக்கட்டும், லோக்பால் மசோதா, ஊழலை ஒழிக்கும் லோக்பால் மசோதாவாக இருக்கட்டும், லோக் ஆயுக்தாக்கள் உருவாக்குவது சம்பந்தமான சட்டங்களாக இருக்கட்டும், இன்னும் தகவல் அறியும் உரிமை சட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஊழலை தடுக்கக்கூடிய சட்டங்கள், வலிமையான சட்டங்கள். மக்கள் இன்றைக்கு அதனை முறையா பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்னும் பல்வேறு மசோதாக்கள் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இவ்வளவு தடைகளையும் மீறி, இவ்வளவு பிரச்சனைகளையும் மீறி நாம் இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கு பெரிய அளவில் 15 ஆண்டு காலம் கூட்டணி அரசாங்கம், 15ல 20 ஆண்டு காலம்னே சொல்லலாம். கூட்டணி அரசாங்கம் என்பது மக்கள் முழுமையான ஒரு ஆட்சியை, ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி வர வேண்டும் என்று விரும்பியதாக எனக்கு தென்படுகிறது. இந்த முறை அதிகமான கூட்டணிகள் அமையவில்லை, யாருக்குமே அமையல. காங்கிரசுக்கு தான் இல்ல, பிஜேபிக்கும் பெரிய அவங்களோட இருந்தவங்க தான் இருந்தாங்க. புதுசா யாரும் பெருசா வரல. தமிழ்நாட்டுல எல்லாம்
பெரிய இன்சிக்னிபிகண்டா இருக்கிற ஒரு சில பார்ட்டிஸ் தான் வந்தாங்க. மேஜரா இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே பார்ட்டி எல்லாம் அவங்களோட போல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? நாங்க கேட்கவில்லை. அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்க. நாங்க கூட்டணியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினோம். நான் இல்லன்னே சொல்ல மாட்டேன். அது இப்பயும் நாங்க கூட்டணி தர்மத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்ல. உங்களுடைய கூட்டணி கட்சிங்கிற முறையில் தானே குலாம் நபி ஆசாத் கலைஞர் பார்த்தாரு. ஆனா நாங்க அதை இன்னைக்கும் கூட்டணி இல்லாத ஒரு அரசாங்கம் வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கம் வேண்டும் என்று நாங்க இல்ல. உங்களை திமுக ஏத்துக்கல, அதனால திமுக ஏத்துக்கிறது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். சில மனஸ்தாபங்கள் தாக்கங்கள் இருந்ததுதான். அதை சரி செய்து மீண்டும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. அது பிரச்சனை இல்ல. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவை பொறுத்தவரை ஒரு சில கூட்டணிகளை அதனுடனான இருந்த கூட்டணிகள் ஒரு சிலர் இருந்து கொண்டுதான் இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியோடையும் பெரிய புதிய கூட்டணிகள் வரல, புதுசாதான் ஒரு சிலர் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த கூட்டணி அரசாங்கத்தை விட ஒரு தனி பெரும்பான்மை ஒற்றை கட்சி ஆட்சி என்பது மீண்டும் அன்னை இந்திரா காந்தி காலத்தை போல மீண்டும் வர வேண்டும் என்ற விருப்பம் மக்கள் மத்தியில் இருந்ததாக எனக்கு தென்படுகிறது. என்னை போன்றவர்களின் கருத்து அவ்வாறு இருக்கிறது. ஏன் ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி புரியக்கூடாது என்று மக்கள் விரும்பி இருக்கிறார்கள். ஏன்னா எப்ப பார்த்தாலும் டிவியை திறந்த உடனே எப்ப பார்த்தாலும் நாடாளுமன்றத்தை முடக்கிறது அடித்தோட சண்டை இதேதான். அதுவும் பிஜேபி தான் அதை பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி வேண்டும், மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்பி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி புரிந்தது என்ற கூட்டணி அரசாங்கங்கிறத விட காங்கிரஸ் ஆட்சி புரிந்தது என்ற மைண்ட் செட் தான் மக்களுக்கு இருந்தது. 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று இன்னொரு கட்சிக்கு அந்த வாய்ப்பை தராங்க. இனிமே என்ன எதிர்பார்ப்பு இவங்கள்ட்ட மக்களுக்கு அபரீதமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் இவர்களால் நிறைவேற்ற முடியுமா? தவறான பல தவறுகளை இவர்கள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒன்று. தமிழகத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு எந்த கூட்டணியும் சரியாக அமையவில்லை. கிடைத்த கூட்டணிகளில் பெரிய தாக்கம் இல்லை. இன்னைக்கு நாங்க பிஜேபி 20 சீட்டு வருவோம் 30 சீட்டு வருவோம் சொல்லிட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு. நீங்க ஒரு சீட் வந்தா கூட அதுவும் கன்னியாகுமரியில எல்லா காரணமாக வந்துட்டாங்க. இப்ப எந்த காரணமே கிடையாது. என்னவோ பிஜேபி தமிழ்நாட்டுல ஓஹோன் இருக்குன்னு சொல்லி ஒரு பாராளுமன்ற தொகுதியில 38ல டெபாசிட் வாங்கி பேச முடியுது பாருங்க. ஏங்க நாங்க வெற்றியும் தோல்வியும், அதாவது வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. நாங்கதான் வீரர்கள். நீங்க அதை பாத்துக்கணும். என்ன போன என்னங்க மறுபடியும் தேர்தல் வரத்தானே போகுது. ஒரு நிமிஷம். திரு ஆவடி குமார் அவரிடமிருந்து மோடி அலை பேசணும், தமிழ்நாட்டில் லேடி அலை, இதை எப்படி நீங்க உணர்றீங்க? இல்ல, அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் தொடர்ந்து செய்த தவறுகள் இந்த நாட்டிற்கு சரியான ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியாத நிலையில் அந்த அரசாங்கம் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த காரணத்தால் இந்த நாட்டு மக்கள் இந்த அரசை அகற்றுவதற்கு மாற்று தேடிக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அதை ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதா கட்சி அதற்கான பலனை அறுவடை செய்திருக்கிறது. இன்றைக்கு இது ஏதோ இந்தியா முழுவதும் ஒரு அலை வீசுகிறது, சுனாமி வீசுகிறது என்று சொன்னார்கள். அப்படி அது உண்மையாக வீசி இருந்தால் அது தமிழ்நாட்டையும் பாதித்திருக்க வேண்டும், மேற்கு வங்கத்தையும் பாதித்திருக்க வேண்டும், ஒரிசாவிலும் நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மாநிலங்களில் எல்லாம் அது தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அங்கே ஒரு மாற்று சக்திகள் வலிமையாக இருந்தது. தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதை எதிர்கொண்டு அதனுடைய தாக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டது போல ஒரிசாவில் நவீன் பட்நாயக் செய்திருக்கிறார், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி செய்திருக்கிறார். ஆக எங்கெங்கு மாற்று சக்தி வலிமையாக இருந்ததோ அங்கெல்லாம் அந்த அலை வீச முடியவில்லை. ஆக இது அலை என்பதை விட இன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தினுடைய தவறுகளுக்கு ஒரு விடிவு தேடிய மக்களுக்கு இதுதான் ஒரு வழியாக தெரிந்தது, அதை செய்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கின்ற வெற்றி என்பது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தினுடைய முறையற்ற பொறுப்பற்ற ஆட்சியினுடைய பாதிப்புக்கு மக்கள் தேடிய விடிவு என்பதுதான் சரியாக இருக்க முடியும். அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 1967க்கு பிறகு
ஒரு தனி கூட்டணிகள் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிடவே முடியும் என்ற நிலை இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எந்த கூட்டணியும் இல்லாமல் தன்னந்தனியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமையை மட்டும் நம்பி தமிழ்நாட்டு மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற உறுதியோடு இந்த களத்தில் இலக்கு நிர்ணயித்து போட்டியிட்டோம். அதில் நாங்கள் 97% வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே இது நிறைவான வெற்றி. இன்றைக்கு இந்தியா இதன் வழியாக இதுவரை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பெரும்பான்மை பெற்ற எதிர்ப்பார் இல்லாத மாபெரும் மக்கள் சக்தியாக இருந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இதன் வழியாக இன்றைக்கு காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு மாற்றாக இந்திய அரசியலில் ஒரு மாற்று சக்தியை உருவாக்கவும் அதற்கு தலைமை ஏற்கவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இயற்கையாகவே இயல்பாகவே ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த தேர்தல் வெற்றி என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சாதகமான வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். காங்கிரஸ் அரசாங்கத்தை குறித்து இவர் கூறிய கருத்து என்பது எந்த வகையிலும் மத்தியில் ஆண்ட அரசாங்கத்திற்கு இவர்கள் எந்த வகையிலும் உறுதுணையாக இருந்ததில்லை. எப்பொழுதுமே ஒரு எதிர்ப்போக்கை கடைபிடித்தார்கள். அரசியல் தான் பண்ணாங்க, வெறும் மோசமான அரசியல் பண்ணாங்க. அதே நேரத்தில் இவர்கள் வாங்கின 37க்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. டெல்லியில 272 வாங்கி பெரும்பான்மை வச்சிட்டு இருக்க அந்த கட்சி இனிமே இவங்களை எங்கேயா கிட்டையா சேர்க்குமா? உட்காந்து பார்க்கணும் பாராளுமன்றத்துல. இதுதான் நடக்கும். தமிழகத்துக்கு பயனளிக்கும். நான் கேட்கிறேன், எந்த வகையில் இவர்களால் தமிழகத்துக்கு எதையா கொண்டு சேர்க்க முடியுமா? செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பிடிகளில் இருந்து இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. கவிஞர் சல்மாவிட்டிருந்து மோடி அலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய தலைவர் மோடி அலையெல்லாம் இல்லை, வங்காள விரிகுடாவில் அலை வீசுகிறது என்று ஒரு கருத்தை சொன்னார். இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் நீங்கள் தனித்து நின்றீர்கள், ஒரு வெற்றியை கூட பெறவில்லை. இந்த அலை உங்களையும் பாதித்து விட்டதா அல்லது லேடி அலை உங்களை பாதித்து இருக்கிறதா? இங்க மோடி அலைங்கிறது தமிழ்நாட்டில் இல்ல. ஏன்னா இங்க திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் இங்க வலுவான கட்சி. இதுக்கு எதிராக யாரும் இங்க அரசியல் பண்ண முடியாது. இவங்களோட சேர்ந்து வேணும்னா யாரு வந்தாலும் நிக்கலாமே ஒழிய இவங்க அந்த அளவுக்கு ஒரு வலுவான கட்சி அது 2 கட்சி இங்க இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் இங்க முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஜெயலலிதாவுடைய பிரச்சாரம்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க மத்திய அரசை 10 வருடங்களாக அவர்களுடைய தவறான பொருளாதார கொள்கைகள், விலைவாசி உயர்வு, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்திய அரசு தான் காரணம். அவங்களுடைய தவறான கொள்கையினாலதான் இன்னைக்கு விலைவாசி ஏறி இருக்குது. எல்லா விஷயத்தையும் அவங்களே கரண்ட் இல்லைன்னா கூட அவங்களதான் சொன்னாங்க. எல்லா விஷயங்களும் மத்திய அரசினுடைய விஷயமா தான் பார்த்தாங்க. அப்படிதான் பிரச்சாரம் முழுக்க பண்ணாங்க. மத்தியில் இருந்த அரசு அந்த 10 வருட காலத்தில் ஒரு சலிப்பு மக்களுக்கு இயல்பாக வரக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு ஆட்சி வேற ஒரு ஆட்சி வந்தே ஆகணும். அது நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு நாங்க 10 வருஷம் நீங்க தொடர்ந்து மத்திய அரசு இதை சொல்றேன் நான். இந்த இதை நான் சொல்லிடுறேன் நான். அதாவது இங்க மாநில அளவுல ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அது மத்தியில 10 வருஷம் தொடர்ந்து ஒரு ஆட்சியை பார்த்து 10 வருடங்களாக நிறைய மக்கள் சலிப்புற்ற ஒரு தருணம் அது. அந்த தருணத்துல அந்த அரசுக்கு எதிரான ஒரு கடுமையான எதிர்ப்பை ஜெயலலிதா தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இயல்பாவே மக்களுக்கு அந்த ஆட்சியின் மீது இருந்த வெறுப்பு, அவங்களுக்கு எதிராக இவங்க சொல்லக்கூடிய அந்த மாற்றம் வேணும்னு அவங்க விரும்புறாங்க. அவங்களுக்கு எதிராக அவங்க தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க எங்களை நாங்க எப்போ காங்கிரஸ் கூட பல சமயங்கள்ல இருந்திருக்கோம். அப்போ அவங்க எங்களுக்கு அளிக்கிற ஓட்டு திரும்பவும் அந்த காங்கிரஸ் வர்றதுக்கு உதவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருந்திருக்கலாம், ஒரு பயம் இருந்திருக்கலாம். அவங்க காங்கிரஸை மாற்றணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதனால ஜெயலலிதா பொழுதுக்கும் திட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அளிக்கிற வாக்கு காங்கிரஸுக்கு எதிரான ஒரு வாக்கா மாறலாம். காங்கிரஸ் வரக்கூடாது அப்படி ஒரு நிலையில இந்த அளித்த ஓட்டு தான் இது எல்லாமே அப்படிதான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடைசி அவங்க தனிச்சு நின்னது ஆவடி குமார் சொன்னாங்க. நிச்சயமா ஜனநாயகம் மட்டுமல்ல, பணநாயகத்தை தனிச்சு மட்டும் நிக்கல. அவங்க பணத்தை நம்பியே நின்ன ஒரு எலெக்ஷன், அதையும் நம்ம மறுக்க முடியாது. பணமும் அவங்களும் சேர்ந்து நிகழ்த்திய ஒரு சாதனையா தான் அதை நான் பாக்குறேன். நான் 37 சீட்டு அவங்களுக்கு கிடைச்சதுங்கிறது. அப்போ பணம் ஒரு நானே பேசுறேன் சார், ஒரு நிமிஷம். பணம்ங்கிறது அந்த ஒரு கலாச்சாரத்தை ஆரம்பிச்சு வச்சது திராவிட முன்னேற்ற 15 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல ஒரு இடைத்தேர்தல் நடந்தது.
அது வந்து எப்படி நடந்தது, யாருடைய அங்க ஜெயிச்சாங்க, அது வந்து அதிமுக ஜெயிச்சது. அப்ப முதல்ல தமிழ்நாட்டுல பணம் கொடுத்து துவக்கப்பட்ட அக்கௌண்ட் அப்பதான் ஓபன் ஆச்சு வந்து. அப்ப அதை நீ தொடர்றீங்களா? இல்ல அது முதல்ல நான் துவக்கி வச்சது திருமங்கலம் சொல்றீங்க இல்லையா, துவக்கி வச்சது யாருன்றது மட்டும் தான் எனக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது அப்புறமா நீங்க விசாரிச்சுக்கோங்க சரியான தகவல்களை. அப்புறம் மாநில அதாவது தேசிய அளவுல ஒரு வந்து இப்போ வந்து ஒரு சூப்பர்மேன் உருவாக்கப்பட்ட சூப்பர்மேன் அது மோடி. அது வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது. இவர் வந்துட்டான்னா இந்த நாடு சுபிட்சம் அடைஞ்சிரும், இந்த நாட்டுக்கு எல்லாமே கிடைச்சிரும், தேனும் பாலும் வந்து ஓட போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இமேஜ வந்து தொடர்ந்து ஊடகங்கள் வழியாக 3 வருடங்களாக கட்டமைக்கப்பட்டுச்சு. 10,000 கோடி ரூபாய்கள் இதற்காக கார்ப்பரேட் நிறுவனங்கள் செலவழிச்சாங்க. வந்து ஒரு பரவலாக, அதாவது இந்த நமக்கு தெரியும் எத்தனை கோடி வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் வர்றாங்கன்னு சொல்லி, இந்த அமைப்பின் மீது கடுமையான விமர்சனங்கள் கொண்ட அந்த இளம் வாக்காளர்கள், படித்தவர்கள், அதாவது ஆன்லைன்லயும் அல்லது வந்து பேஸ்புக் மூலமாகவும் ட்விட்டர் மூலமாகவும் இந்த சமூகத்தை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளம் வாக்காளர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட அந்த விளம்பரம், அந்த விளம்பரத்துக்கு படித்த மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிமிஷம், படித்த மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விளம்பரம் பண்ணி சூப்பர்மேன் ஆனான்னு சொல்ல வர்றீங்க. அப்போ அடித்தட்டு மக்களுக்கு வந்து திமுகவும் அதிமுகவும் இலவசங்களை கொடுத்து அவங்களை கவர்வணிச்சதாக நாங்க சொல்லலாமா, எடுத்துக்கலாமா? நான் வந்து இந்த தேசிய அளவுல இந்த விஷயத்தை பேசுறேன் வந்துட்டு, பொதுவா கேக்குறேன், பொதுவா சொல்ல வர்றேன். அது வந்து எல்லா இடத்துலயும் இந்த இலவசங்கள் வந்து எல்லா இடத்துலயும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. வந்துட்டு இலவசங்கிறது வந்துட்டு அது சில சமயங்கள்ல வந்து தேவைப்படுது, கொடுக்க வேண்டி இருக்கு வந்து. ஏன்னா வாங்க முடியாத இப்ப எத்தனையோ வீடுகள்ல ஏதோ சில முக்கியமான அரிசியோ தேவையோ பல இடங்கள்ல அது கொடுக்கறது வந்துட்டு அவசியமாவும் இருக்கு. வாங்க வழி இல்லாதவங்களுக்கு வந்து அரசினுடைய அது வந்து அவங்களுடைய வரிப்பணம் தான், மக்களுடைய வரிப்பணம் தான், அது அவங்களுக்கே போய் சேருது. அது வந்து நீங்க வந்து எப்படி வேணாலும் அதை கொடுக்கலாம், கல்வியாவும் கொடுக்கலாம், அது பொருளாவும் கொடுக்கலாம். அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரே நிமிஷமா, தமிழ்நாட்டை விட மிக மோசமான மாநிலங்கள் இந்தியாவில் எத்தனையோ இருக்கு. அந்த ஸ்டேட்ல யாருமே இந்த இலவசங்களை கொடுக்கல. ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்படி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து நம்ம அடிமைப்படுத்துறோமா? அந்த அடிமைப்படுத்தல வந்து நம்ம ஓட்டா மாத்த முயற்சி பண்றோமா? அது வந்து அவங்களுடைய வரிப்பணத்துல வந்து யாரும் சொந்த காசுல யாரும் எதுவும் இலவசம் கொடுக்கறது இல்ல. அவங்க மக்களுடைய வரிப்பணம் திரும்ப அவங்களுக்கு பொருளா போகுது. அதெல்லாம் வந்து நான் பெருசா தவறுன்னு நினைக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் வந்துட்டாரு. இப்ப அவரை கொண்டு வந்துட்டோம்னா எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும், ஊழல் இருக்காது. என்னென்னமோ வந்து இப்ப அவர் ப்ரோமோட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதான் அந்த மோடி அலைங்கிற ஒரு விஷயம். ஆனா நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஆனா வந்து இந்த சிஸ்டம் வந்து எப்படி இயங்க போகுது, எப்படி என்ன எதிர்கொள்ள போறாங்க, எப்படி நடக்க போகுது, இதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். அடுத்த 5 வருஷத்துல இந்த பிம்பம் எப்படி உடைஞ்சு செதற போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்க தான் போறோம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார், அதான் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா மீது வச்சிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? இல்லங்க, நான் இவங்க பேசும்பொழுது ஒரு விஷயத்தை புரியுது. ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கின்ற பக்குவம் இல்லை என்பது வேதனைக்குரிய விஷயம். இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். உங்கள் வேந்தர் டிவியில் வேந்தர் புரொடக்ஷன்ஸ் மற்றும் மதர்லேண்ட் பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் உயிருக்கு உயிராக பாரி திரையுலகுக்கு கிடைத்த ஒரு பாரி இசை வெளியீட்டு விழா. திரையுலகத்திற்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய சொத்து வேந்தர் புரொடக்ஷன்ஸ். பிரம்மாண்ட நிகழ்ச்சி, தொட்டதெல்லாம் தொலைங்கி இருக்கிறார். ஹாலிவுட் ரவுண்ட் அப் நாளை இரவு 7 மணிக்கு. மீண்டும் இன்னைக்கு அழைக்கிறோம் திரு ராகவன் அவர்கள். ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக வந்து திருமதி சல்மா சொல்லிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல 80 நாடாளுமன்ற இடங்கள் இருக்கிற ஒரு இடத்துல 73 இடங்களை பெறுகிறோம். பீகார்ல அப்படித்தான். கிட்டத்தட்ட 6 மாநிலங்கள்ல காங்கிரஸ் முட்டை 0. இப்படிலாம் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அப்படி வெற்றி கொண்டு வர முடியுமா? வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி இன்றைக்கு 10 ஆண்டு காலம் மக்கள் விரோத ஆட்சியை நடத்திவிட்டு அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இது 2வது சுதந்திர தினமாக நேற்று மக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அப்படின்னும் போது இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இன்றைக்கு நரேந்திர மோடி வெற்றி பெற்றிருக்கிற அந்த ஹம்பிள்னஸ் கூட இல்ல. வைத்தறிச்சலோடு வாழ்த்து தெரிவிப்பதுன்றது ஒரு வாழ்த்தே கிடையாது.
ஆனா இன்னைக்கு மக்கள் ஒரு பீகார்லயும் மாநில கட்சிகளின் ஆதிக்கம் தான். அவங்கதான் அவங்க ஓட்டுகளை இழந்திருக்காங்க. காங்கிரஸ் அங்க கம்மியா தான் இருந்துச்சு. 20 இருந்தீங்க, 20 சீட் இருந்தாங்க, 20 இடங்கள் இருந்தாங்க. அவர் பேசி முடிச்சிட்டுமா? கூட்டணி அரசாங்கங்கிறத மறந்துடாதீங்க. கூட்டணி அரசாங்கத்திலிருந்து வெளியில வந்திருக்கோம் மக்கள் நேத்து கொண்டாடி இருக்காங்க. பாருங்க 20 பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு தரமா சொல்லுங்க. 20 இடங்கள் வைத்தறிச்சலோட வாழ்த்துன்றது இல்ல ஒரு நிமிஷம். அந்த வார்த்தையெல்லாம் எடுத்துறேன். நானே சொல்றேன். I am entitled to say what I இல்ல ராகவன் சார், நான் ஒன்னு கேக்குறேன். வைத்தறிச்சலோட வந்து வாழ்த்துன்னு சொல்றீங்களா? அது எப்படி? நான் வந்து எங்களுக்கு வாழ்த்து சொன்னவங்கள சொல்றேன். அதாவது மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மக்களுடைய தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளணும் கலைஞர் சொல்லியிருக்கிறார். நல்ல பக்குவமான வார்த்தை அது. அவருடைய அந்த அனுபவத்தில் அவர் சொல்றாரு. ஆனா சில கட்சிகள் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதோ ஆமா அவர் சொன்னாரு. ஆனா அவங்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதி என்ன சொல்றாங்க, பாத்துருவோம் 5 வருஷம் எப்படி ஓடுதுன்னு பாத்துருவோம், எப்படி எவ்வளவு அந்த பிம்பம் உடைய போகுது. நான் என்ன சொல்றேன், இப்படி பேசுவது, அதாவது நீங்கள் வெற்றி பெற்றால் வேறு விதமாக பேசுவதும், உங்களுடைய எதிர்கட்சியை சார்ந்த வெற்றி பெற்ற வேற மாதிரி பேசுவது என்பது சரியான விஷயம் இல்ல. நான் என்ன சொல்றேன், யார் பில்டப் கொடுக்கறாங்க? மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இல்லையா? அதை ஏற்றுக்கொள்ள யாருமே மறுக்கல. நான் என்ன சொல்றேன், நாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம், அதற்கு சுய பரிசோதனை செய்யணும்னு நீங்க செய்யறதை விட்டு வெற்றி பெற்றவர்கள் மேலும் புழுதிவாரி தூவுறது என்ன நியாயம்? அது எனக்கு ஒண்ணும் புரியல. இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில எங்களுக்கு எலெக்ஷன் முன்னாடி பண்ணிருக்கீங்க, இப்ப பண்ணக்கூடாது. பிஜேபி இன்னைக்கு 340 பாராளுமன்ற தொகுதிகளில் எங்களுடைய என்டிஏ வெற்றி பெற்றிருக்கிறது. நல்ல ஒரு ஆட்சியை தருவோம் என்ற மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. 10 ஆண்டு காலம் சோதனைகள் மிகுந்த இந்த ஆட்சி அகற்றப்பட்டிருக்கிறதுங்கிற விஷயத்துல மக்கள் அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள். அதே மாதிரி நடந்திருக்கிற நல்ல ஆட்சியை தான் தருவோம். அது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். ஒரு கேள்வி இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க ஒத்துக்கிற மாட்டாங்க, ஆனா அது உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை. வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் மூலமாக 10,000 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டது. 10,000 கோடி ரூபாய் நான் பேசுறேன். 10,000 கோடி சொன்னாங்க, நான் அதை மறுத்துருக்கணும் அப்பவே. என்ன சோர்ஸ்? அது என்ன 10,000 கோடி? அப்படிப்பட்ட ஒரு நிலைய வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. தங்களுக்கு என்ன ஆதாயம் எதிர்காலத்தில் கிடைக்கும், இதுதான் முக்கியமான விஷயம். அந்த நம்பிக்கையோடு செலவு செய்யப்பட்ட பணம் இது. இதை போட்டு அவங்க எவ்வளவு எதிர்பார்த்திருக்கிறார்கள், என்ன கிடைக்க போகுது, என்ன இவர் கொடுக்க போறாரு. இது ஊழலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவேன், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன் சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒரு தலைமைக்கு இதை எப்படி இதிலிருந்து மீள போறாரு, எப்படி இது நடக்க போகுது, இதெல்லாம் தான் நாங்க முன்வைக்கிற கேள்வி, சந்தேகங்கள். இது இல்லாம வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் உள்ள இருக்கு. இதையும் தாண்டி நான் ஒரு நிர்வாகத்தை தர முடியும் அப்படின்னு சொல்றதே நம்ம எல்லாரும் ஏமாத்தக்கூடிய ஒரு விஷயம். எல்லா கட்சிகளுக்கும் அது இப்ப வந்து தன் பெரு நிறுவனங்கள் செலவழிச்சிருக்கு கோடிக்கணக்கான ரூபாய். அதுக்கு அவங்க எப்படி பெரிய நிறுவனங்களுக்கு சாதகமாக அடுத்து ஆவடிக்குமார் அவர்கள், அதாவது இந்திய தேர்தலில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சில பணத்தை தருவது என்பதோ, முதலாளிகளிடம் அரசியல் கட்சிகள் பணம் பெறுவது என்பதோ ஒரு புதுமையோ அதிசயமோ இல்லை. அது தொடர்ந்து நடக்கிற நம்ம தேர்தல் நடைமுறை அதை அனுமதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அமைச்சரவையில அமைச்சர்களை, அதுவும் இலாக்காக்களை நிர்ணயித்து கூட கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதனுடைய பிரதிநிதி நீரா ராடியா போன்றவர்கள் எல்லாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் அமைச்சரவையில அமைச்சர் பதவியை, துறையை கூட அதிகாரம் செலுத்தி அவங்க வாங்கி கொடுத்தத வரலாறுலாம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால இதையெல்லாம் வந்து ஒரு புதியதாக அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க எந்த வகையான ஆட்சி அமைக்கிறாங்க, அவங்க வந்து அந்த ஆட்சியினுடைய பாதிப்புகளை நம்ம விமர்சிக்கலாமே ஒழிய
இது அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னையே உங்களை வந்து அவங்க ஆதரவு. இன்னைக்கு திமுகவினுடைய தேர்தல் நிதியை 120 கோடி வசூல் பண்ணாங்க. வசூல் பண்ணதுக்கு பிறகு வேட்பாளர் தேர்வுல ஒவ்வொரு வேட்பாளரையும் காசு உள்ளவங்களை நியமிச்சாங்க, காசு உள்ளவங்களுக்கு தான் பதவி கொடுத்தாங்க, காசு உள்ளவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் மு க அழகிரி சொல்றாரு. வேற கட்சி சொல்ல, எதிர்கட்சி சொல்ல. ஆக அவங்க தேர்தல்ல சீட்டு கொடுக்கறதுக்கு கூட நோட்டு உள்ளவங்களுக்கு கொடுத்தாங்க. தேர்தல்ல வந்து பணம் வந்துச்சு, பணம் செலவு பண்ணாங்கன்னா இன்னைக்கு தேர்தல்ல மத்திய சென்னை தொகுதியில எவ்வளவு செலவு பண்ணாங்க, ஒரு வாக்காளருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, அந்த கொடுத்த பணத்தை எத்தனை திமுக காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, அது மக்களுக்கு போய் சேர்க்காம வச்சிருந்தாங்க. திருப்பூர்முந்தூர் தொகுதியில என்ன நடந்தது, தஞ்சாவூர்ல என்ன நடந்தது, நீலகிரியில என்ன நடந்தது, தென்காசியில என்ன நடந்தது, நாகப்பட்டினத்துல என்ன நடந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்கு, எங்க கிட்ட தகவல் இருக்கு. அதனால இது வந்து அவங்க முயற்சிகள் முறியடிக்கப்பட்டு இன்னைக்கு மக்கள் சக்தி வெற்றி பெற்று இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவமும் அதை ஜீர்ணிக்கின்ற மனநிலையும் இல்லாமல் அவங்களுடைய தோல்வி என்பது இந்த தமிழகத்தில் அவருடைய தலைமைக்கும் அவர்களுடைய கட்சியை நடத்துகின்ற முறைக்கும் இன்றைக்கு அவர்கள் ஒரு படுதோல்வியை சந்தித்தது மட்டுமல்லாமல் ஒரு பாதிப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு அவருடைய தோல்விக்கு ஒரு காரணத்தை அவர்களாகவே கற்பித்துக் கொண்டு சொல்லுவது என்பது அவர்களை நியாயவாதிகளாக காட்டிவிடாது. நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள், தெளிவான தீர்ப்பு கண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வாதங்கள் எல்லாம் அவர்கள் மன ஆறுதலுக்காக சொல்லிக் கொண்டிருக்கலாமே தவிர, அல்லது அவர்கள் தலைமையை திருப்திப்படுத்தி இன்னும் அவர்களை பாதாளத்தை தள்ளுவதற்கு பயன்படுமே தவிர இது வந்து சரியான பார்வையாக இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல, அதாவது வந்து 37 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கிறீங்க. மத்திய அரசோடு உங்களுடைய அணுகுமுறை எந்த மாதிரி இருக்கும்? வழக்கம் போல் வந்து மன்மோகனுக்கு கடிதம் எழுதுன மாதிரி, வழக்கம் போல் மன்மோகனுக்கு கடிதம் எழுதுன மாதிரி கடிதம் எழுதுவீங்களா? இல்லை மோடி நல்ல நண்பர் என்ற முறையில் சந்தித்து தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய திட்டங்களை கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை செய்வீர்களா? நீங்க சொல்றதுல மோடி நல்ல நண்பர் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதுல நாங்க மறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மோடி மட்டும் இல்ல, காங்கிரஸ்ல நிறைய தலைவர்கள் இருக்காங்க, என்னால் பேரை கூட சொல்ல முடியும். அதே மாதிரி மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி தலைவர்கள் வந்து அவங்க நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த காலங்களில் இருந்து தொடர்ந்து அவர்களுக்கு நண்பர்கள் டெல்லியில நிறைய இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அந்த வகையில் கடந்த காலங்களில் மாநில முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்த போது அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்தார். பல்வேறு பிரச்சனைகளில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகின்ற பொழுது அவர்கள் இணக்கமாக இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர் நண்பர் தான், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அப்படி நண்பரையே வந்து கடைசி கட்டங்கள்ல நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது கேள்வியில கூட நான் என்ன சொல்றேன், அரசியல் வேற நட்பு வேற. இப்போ சொல்றேன், நரேந்திர மோடி அவர்களோடு ஜெயலலிதா அவர்கள் நட்பாக இருக்கிறது என்ன தவறு இருக்கிறது? நரேந்திர மோடி அவர்களோடு கலைஞர் நட்பு என்னுடைய நல்ல நண்பர் சொன்னார். அதுலயே நம்ம குறை கண்டுபிடிக்கணும்? நல்ல நண்பர் தானே. அரசியல்ல கொள்கை ரீதியான வேறுபாடுகள் இருக்கிறது தப்பு இல்ல. நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லுங்க. நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்தி சோனியா காந்தி நல்ல நட்பு இருக்க வேண்டும். நல்ல நண்பர் அப்படின்னு சொல்ற பட்சத்துல அம்மையார் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். நரேந்திர மோடியோட வார்த்தைகள்ல சொல்றேன் நான் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தும் பொழுது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும்னு சொல்லும் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து அந்த திட்டங்களை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். மாநில முதலமைச்சர் தான் சொன்னாலே தவிர பிஜேபியினுடைய ஆளுங்கட்சியா இருக்கிற முதலமைச்சர் எல்லாம் பேசல, கட்சியெல்லாம் பத்தி பேசல. எந்த மாநில முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இது காங்கிரஸ் ஆளுகின்ற மாநில முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அந்த மாநில பிரச்சனை இருக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயமாக அந்த மாநில முதலமைச்சரோட பேசுவார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதுதான் தமிழகத்தில் நடக்கும். வேறு வேறு கட்சிகள் ஆட்சியில இருந்தாலும் கூட அரசாங்க ரீதியான இதுல திட்டங்களை சொல்லும்போது பிரதமரும் தமிழக முதலமைச்சரும் நிச்சயமாக கன்சல்ட் பண்ணி தான் பிரதமர் செய்வார்னு முதல்லயே சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதான் நடக்கும். மன்மோகன் சிங்கோட ஒரு சுமூகமான ஒரு இணக்கமான ஒரு சூழல் இல்லை. காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக எந்த மாநில கட்சிக்கு மாநில ஆட்சிகளோடு சுமூகமான உறவை வைத்துக் கொள்ளவில்லை. பெடரலிசமே அங்க தோத்து போயிருக்கிறது இவங்களுடைய ஆட்சியில் இருந்தது. தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான திட்டங்கள் வந்து சேரலன்னு சொல்ல வர்றீங்களா? நிறைய திட்டங்களை முட்டுக்கட்டை போட்டது மத்திய அரசாங்கம்னு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, பலமுறை சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலுக்காக செய்த எங்களுக்கு பிஜேபி ஆளுநர் தட்டுப்பாடுனா
மத்திய அரசு, எல்லாத்துக்கும் மத்திய அரசு, தண்ணி வரலையா மத்திய அரசு, சாக்கடை அடைச்சு போச்சா மத்திய அரசு, எல்லாம் மத்திய அரசு. மகாராஷ்டிரா அரசாங்கம் பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்த, ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் கிடைத்தது. அதே டிட்டோ அப்படியே ஒன்று குஜராத்தில் கொண்டு வந்தோம்னா அவங்க அதை பண்ணவே இல்லை. இதுதான் அரசியல். காங்கிரஸ் கட்சி மத்திய ஆட்சியில் இருக்கும் பொழுது அத்தனை மாநிலங்களும் தாங்கள் ஆட்சி தன்னுடைய எதிர்கட்சியில் இருக்கிற மாநிலங்கள்ல எந்த நல திட்டங்களை கொண்டு வராம பார்த்து கொண்டது. அந்த நிலை நிச்சயமாக பிஜேபி ஆட்சியில இருக்காது. இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லல. அதாவது நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார்கள், நட்பு காரணமாக உதவி செய்வார்கள் கேட்டீங்க. இவங்க தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு எதுவும் சொந்த தேவைக்காக எந்த கடிதமும் மத்திய அரசாங்கத்துக்கு இதுவரைக்கும் எழுதல, இப்பவும் எழுத மாட்டோம். தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு தேவைக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது அவர்கள் மதித்தால் அதை ஏற்று உடனடியாக செயல்படுத்தினால் எங்களுக்கு பிரச்சனை, அவர் எதிர்க்க வேண்டிய அவசியம் வரல. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை கூட கடந்த மத்திய அரசாங்கம் பரிசீலனை செய்யவில்லை, படிக்கவில்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பல்வேறு தீர்மானங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி ஈழப்பிரச்சனையிலிருந்து இலங்கை மீது தடை விதிக்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு பிரச்சனைகள் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து, தமிழ்நாட்டில் அதிமுக மட்டும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றல, எல்லா கட்சிகளும் இன்றைக்கு 1000 பிரச்சனைகள், 1000 கொள்கை வேறுபாடுகள், 1000 மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் ஒன்றுபட்டு நிறைவேற்றிய தீர்மானங்களை கூட மத்திய அரசாங்கம் பரிசீலிக்கவில்லை. அதனால் எதிர்க்க வேண்டிய நிலையில் இருந்தோம். இன்னைக்கு அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால், வருவார்கள் என்றால் நாங்கள் ஏன் எதிர்க்க வேண்டும்? அதனால் அது பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலைமைகளை மாற்றுவதற்கு அவர்கள் முன் வருவார்களே ஆனால் அவர்களை வரவேற்க வேண்டியதாவது. இன்னும் மின்சார பிரச்சனையை சொன்னீங்க. மின்சார பிரச்சனையில் குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது 500 மெகாவாட் மின்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு தந்தார். ஆனா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு அந்த காரிடார் வசதியை செய்து தர மத்திய அரசாங்கம் முன்வரல. அதனுடைய விளைவு என்னன்னா, அதை மாத்தி கொண்டு வந்ததுல இங்க சேர சொல்ல 223 மெகாவாட் தான் வந்தது. ஆக குஜராத்தில் வாங்கின மின்சாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு மத்திய அரசாங்கம் உதவி செய்யல. இப்படிப்பட்ட நிலையில் மத்திய அரசாங்கம் எதிர்க்காம பாராட்டவா செய்வோம். அதாவது இன்றைக்கு மத்திய அரசாங்கம், மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் தேசிய வழித்தடத்தை, மின் வழித்தடத்தை இன்றைக்கு தமிழகத்திற்கு கொண்டு சேர்த்திருக்கிற பெருமை காங்கிரஸ் அரசாங்கத்தை சாரும். இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மின்சாரத்தை கொண்டு சேர்த்ததே நாங்க தான். குறிப்பாக நேஷனல் கிரிட்ட கொண்டாந்து சேர்ந்திருக்கோங்கிறது அவர் சொல்லல, மத்தெல்லாம் சொல்றாரு. அடுத்த விஷயம் என்னன்னா, ராஜபக்சே இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நரேந்திர மோடிக்கு. அதே நேரம் எங்க நாட்டு உலக தலைவர் எல்லாம் சொல்லட்டார். ராஜபக்சே சொன்னா அது வேற. அந்த அளவில் சொல்றாரு, சொன்னதுல தப்பு இல்ல. எங்க நாட்டுக்கு வந்து போங்க, உங்கள்ட்ட நாங்க பேசணும் ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஜெர்மனுக்கு சொல்லிருக்காங்க, அமெரிக்கா சொல்லிருக்கு, ராஜபக்சே மட்டும் சொல்லலாமா? நான் கேக்குறது நான் கேக்குறேன் இலங்கைக்கு வந்து போங்கன்னு சொல்லி மன்மோகன் சிங் போக கூடாதுன்னு இங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. இவர் போறேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எங்க இருந்தாவது ஒரு குரலாவது வந்துதா? சட்டமன்ற தீர்மானம் போட்டாங்களா இவங்க தமிழ்நாட்டுல? போட்டு ராஜபக்சேவை பார்க்க நரேந்திர மோடி போக கூடாது, ராஜபக்சே இங்க வரக்கூடாது அப்படி தீர்மானம் போட்டு நிறைவேற்றி உடனே அனுப்பணும் இல்லையா? ஏன் அவசர கூட்டம்? ஏன் கூப்பிடல? கேக்குறேன். காங்கிரஸை எதிர்ப்பதற்காக இருங்க சார், காங்கிரஸை எதிர்ப்பதற்காக பல்வேறு தீர்மானங்களை போட்ட இதே சட்டமன்றம் இன்றைக்கு மோடிக்கு எதிராக தீர்மானமும் போடவில்லை. இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். திரைப்பட இயக்குநர்கள் சங்கமித்த தித்திக்கும் திருவிழா. முடியும் என்று செயல்பட்டால் பச்சைமுத்து அவர்களைப் போல நாமும் சாதிக்க முடியும். சங்க உறுப்பினர்களுக்கு இலவச மருத்துவ அடையாள அட்டை மற்றும் கேமரா போன்ற நலத்திட்டங்களை வழங்கிய வள்ளல். எந்த தனி மனிதனின் திரையுலகத்தில் திரைப்பட இயக்குநர் சங்கம் அழைத்து பாராட்டியதில்லை. முதல் மனிதன் டாக்டர் பாரிவேந்தரை பாராட்ட குவிந்தது பட உலகம். எதையும் எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்கிற பழக்கம் என்னுடைய ரத்தத்தில் இல்லை, இருக்க போவதும் இல்லை. வேலையாக இருந்தாலும் எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லுகிறானே, அவன்தான் பணக்காரன்.
பாரிவேந்தருக்கு பாராட்டு விழா நாளை காலை 10 மணிக்கு உங்கள் வேந்தர் டிவியில் காணத் தவறாதீர்கள். மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு என்றார்கள். இங்கே மது தந்த மயக்கத்தில் வீட்டை மறந்து ரோட்டில் கிடக்கும் மனிதர்கள். கண்ணியம் மறந்து கண்டோர் சிரிக்க சாலை எங்கிலும் போதை அடிமைகள். குடும்பத்தை மறக்கும் இந்த குடிகார போக்கு மாறுமா? சமுதாய மாற்றம் கருதி வெளியிடுவோர் வேந்தர் டிவி. மீண்டும் சென்னைக்கு உங்களை அழைக்கிறோம். திரு ராகவனிடமிருந்து பிஜேபி காங்கிரசினுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க, நினைக்கிறீங்க? மிக முக்கியமான காரணம் விலைவாசி உயர்வு, அடுத்தது ஊழல். இது ரெண்டும் மிக முக்கியமான காரணம். மக்கள் விலைவாசி உயர்வு என்பது சாமானிய மக்களையும் பாதிக்கின்ற விஷயமாக இருக்கிறது. கடந்த 2009 தேர்தல் அறிக்கை வெளியிட்டு பேசினாரு மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்கள். பக்கத்தில் இருந்தாங்க, பிரைம் மினிஸ்டர் இருந்தார். 2 பேருமே சொன்னாங்க, எங்களுக்கு மீண்டும் வாக்கு கொடுங்க, நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்கள் விலைகள்லாம் கட்டுப்படுத்துவேன். நாங்க கட்டுப்படுத்தல, விலைகள்லாம் ஏறிட்டு தான் இருந்தது. 100 நாட்கள்ல கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க, ஒன்னும் செய்யல. அது மாத்திரமல்ல, UPA 2ல உலகமே காணாத அளவுக்கு, வரலாறு காணாத ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கின்றது. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் நடந்தார்கள். இது ஒரு மிக மிக முக்கியமான காரணம். தமிழ்நாட்டை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, இவர்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் தமிழர்கள் பிரச்சனையில இவருடைய பாராமுகம். இலங்கையிலே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் மத்திய அரசாங்கம் எடுக்கல. மீனவர்கள் 10 ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட 700 மீனவர்கள் கொல்லப்படுறாங்க வருது. அதை தடுப்பதற்கு எந்த வித என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கொல்லப்படுறதுக்கு என்ன காரணம்? ஏன் ஒரு நாட்டு மக்களை, நம்மளுடைய நாட்டு மக்களை கொல்றாங்க? அது ஏன் வேடிக்கை பார்க்கணும்? இஸ்ரேல்ல பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை வரும்பொழுது ஒரு ஆள் ஒரு இஸ்ரேலியனை கொன்னுட்டாங்கன்னு சொன்னா இஸ்ரேல் சும்மாவே இருக்க மாட்டான். ஆனா நம்ம நாட்டுல என்ன பண்ணுவாங்க? பாகிஸ்தான்ல ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார், இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார் பாகிஸ்தானால. என்ன சொன்னாரு ராணுவ அமைச்சர்? பாகிஸ்தான் ராணுவ உடையில் வந்த தீவிரவாதிகள்னு சர்டிபிகேட் பாகிஸ்தானுக்கு கொடுத்ததான் இங்க ராணுவ அமைச்சரா இருந்தார். இவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாங்க. இன்னும் சீரியஸா போனா, அடுத்த முறை நடந்ததுன்னா மிகவும் சீரியஸா கண்டிப்பாங்க, எச்சரிப்பாங்க. 3வது முறையும் இதே மாதிரி நடந்ததுன்னா பாகிஸ்தான் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் ஆட மாட்டாங்க. இவ்வளவுதான் இவங்க பண்ண நடவடிக்கை, சீரியஸான நடவடிக்கை. அதை தவிர நம்மை சுற்றி இருக்கிற நாடுகளுடைய அத்துமீறலை கண்டிக்கவே இல்லை என்பது மாத்திரமல்ல, குட்டி நாடுங்க இலங்கை, அந்த நாடு செய்கின்ற அத்துமீறல் கூட கண்டிக்கவே இல்லை. காரணம் நினைக்கிறீங்க? கண்டிக்காத காரணம் வீக் லீடர்ஷிப். மத்தியிலே வலிமையான ஒரு தலைமை இல்லை. தலைமை வலிமையா இருக்குன்னு சொன்னா அத்தனை நாடுகளும் எச்சரிக்கையா இருப்பாங்க, பயப்படுவாங்க. வீக் கவர்னன்ஸ், தலைமை சரியில்லை, தான் காரணம். ஓகே, கவிஞர் சல்மாவிடமிருந்து இந்த மாதிரி ஒரு தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதேதான், 10 வருஷமா அவங்க மக்களை பத்தி சிந்திச்சதாவே தெரியல. நிறைய அந்த குற்றச்சாட்டு எல்லாமே உங்களுக்கும் பொருந்தும். ஆமா, அந்த விஷயங்கள் நாங்க மத்தியில இருந்தோம், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு நிர்வாகம் பண்ற இடத்துல பிரதமரையும் நம்ம மத்தியில யாரு காங்கிரஸ் ஆட்சி இருக்குன்னா அவங்களதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம அங்கம் வகிக்கக்கூடிய எல்லாருமே அதுக்கு பொறுப்பேற்றுக்கிற முடியாது. அது முக்கியமான ஒரு விஷயம். இல்ல, பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னா ஓரளவுக்கு நம்ம நம்ம மக்கள் நம்ம இப்போ அந்த பல்வேறு பிரச்சனைகள்ல தமிழ்நாட்டுல பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இலங்கை பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனையில கூட்டணியில அங்கம் வைக்கிறீங்க. இல்ல, கூட்டணியில அங்கம் வைக்கிறீங்க, நீங்க சில நெருக்கடிகள் கொடுக்கறீங்க, அந்த நெருக்கடியை தாண்டி அந்த விஷயங்கள் நடக்குது. எவ்வளவு நாளைக்கு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நினைக்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு நாங்க பிரஷர் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் கூட நம்ம ஏன்னா அது ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சியா இருக்கு. நம்ம அதுல வெளியில வர்றப்போ மத சார்புள்ள கட்சிகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் நமக்கு இருக்கு. ஏன்னா
அது போன்ற ஒரு அபாயம் நிகழ்ந்துடக்கூடாது. அதுதான் எங்களுடைய தலைமையை பொறுத்த ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக கடுமையாக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அதை பல்வேறு வகையிலையும் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம். தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த அந்த போராட்டங்களையும் நிகழ்த்தியிருக்கோம். டெசோ மூலமாக பிரச்சனைகள்லாம் நாங்க கொண்டு போனோம். போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருந்தது. இருந்தாலும் கூட அவங்க வந்து மத்தியில இருந்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொருட்படுத்தாத ஒரு தன்மை. இல்ல அப்படி இருக்க பட்சத்துல நீங்க வந்து அந்த கூட்டணி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையாமா? ஒரு அதாவது நம்மளுடைய அந்த ஆட்சி கவர்ந்ததுன்னா ஒரு மத இது போல அந்த மத சார்புள்ள ஒரு கட்சி வந்துடக்கூடாது ஆட்சிக்கு அப்படிங்கிற ஒரு பொதுவான நல்ல விஷயம். அதுதான் அது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவும் அதை நம்ம அந்த ஆட்சியை கவிழ்த்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அதனாலதான் வந்து அந்த ஆட்சியில நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாலும் கூட நம்ம அந்த ஆட்சியை கவிழ்ப்பதன் மூலமாக ஒரு பிஜேபி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதனாலதான் வந்து நம்ம அப்படி இருந்த ஒரு ஆட்சி மாற்றம் தான். பட் நம்ம தமிழனே கொல்லப்படும் பொழுது இல்ல அது நாங்க சும்மா இருக்கல, யாரும் சும்மா இருக்கல, அது கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். பல்வேறு வகையிலையும் வந்து தெரிவிச்சும் கூட அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. அது வந்து இங்க மட்டும் இல்ல, அண்டை நாட்டுகளோட எல்லா பிரச்சனைகளையுமே வந்து அவங்க சரியான வெளியுறவு கொள்கைகள் செயல்படுத்தப்படலைங்கிறது தான் எல்லா வகையிலயும் நம்ம சொல்ல முடியும். அது இலங்கைக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா பிரச்சனையிலயுமே அவங்க அப்படிதான் இருந்தாங்க, அதை கண்டுக்கிறாம தான் இருந்தாங்க. பிஜேபி பத்தி சொல்லிருக்காங்க, அதுக்கு எனக்கு அனுமதிக்கணும். அதாவது பிஜேபி ஒரு மதவாத இயக்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இங்கு இந்தியாவில் இருக்கிற சாமானிய மக்கள் வெளியேற்றத்தால் கஷ்டப்பட்டாங்க. அதே போல பிஜேபி வரக்கூடாது என்பதற்காக இலங்கையில இத்தனை லட்சம் தமிழர்கள் செத்தாலும் பரவாயில்ல பிஜேபி வரக்கூடாதுன்னா இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுறேன், நீங்க பேசுங்க. நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி மதவாத இயக்கம் என்று சொன்னால் 1992 அந்த சர்ச்சைக்குரிய கட்டடம் இடிக்கப்பட்ட பிறகு 1999 பாரதிய ஜனதா கட்சியோடு ஏன் கூட்டணி வைத்தீர்கள்? 2002 கோத்ராவில் நடந்தது மதவாதம் என்று சொன்னால் அதை எதிர்க்கிறீர்கள் நரேந்திர மோடி, அதனால வரக்கூடாதுன்னு சொன்னா 2004 வரைக்கும் பிஜேபியோட கூட்டணியில் ஏற்காடு இடைத்தேர்தலில் பாஜக மதவாத இயக்கம்னா எதுக்கு எங்களுக்கு லெட்டர், எங்களுக்கு ஆதரவு கடிதம் எங்களுக்கு கேட்டீர்கள், எங்களுக்கு ஏன் லெட்டர் அனுப்பிச்சீங்க? இதெல்லாம் வந்துங்க மக்கள் நீங்க மதவாதம் சொன்னதெல்லாம் இன்றைக்கு தவிடுபடி ஆக்கியாச்சு. இன்னைக்கு மெஜாரிட்டியோட வந்திருக்கிறோம். இப்பவாவது புரிந்து கொள்ளுங்கள், மதவாதம் அதெல்லாம் எடுபடாது. இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு நம்ம கண்கூடா பார்த்த ஒண்ணு என்னன்னா, அதாவது நல்ல ரெண்டு கட்சிக்கு இடையான ஒரு எலெக்ஷனாவே அது நடக்கல. அது வந்து ஜாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் மக்களுடைய உணர்வுகளை அப்புறம் ஒருங்கிணைத்து இந்த ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக மிகப்பெரிய அளவிற்கு பரப்புரை செஞ்சு இந்த ஆட்சியை வந்து அவங்க பிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அதுதான் நடந்தது. வந்து ஒவ்வொரு இந்தியன் இங்கே இந்த நாடு வந்துட்டு எல்லாருக்கும் சொந்தமான ஒரு நாடு, வந்து எல்லாரும் உறவுகளோட இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு நாடு. நான் எந்த ஒரு மதம் சார்ந்த அந்த தீவிரவாதத்திற்கோ மதத்திற்கோ இங்க இடம் இல்லை. ஆனால் மதத்தை வைத்து யாரும் அரசியல் செய்வது இந்த நாட்டில் அனுமதிக்க முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி. இன்னைக்கு வந்து இவங்க வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வந்து 2-3 விஷயம் நம்ம முக்கியமான விஷயம், அதுல 2 நான் இங்க குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறேன். வெளியுறவு கொள்கைகள் எல்லா நாட்டோடையுமே மோசமா இருந்தது. வந்துட்டு இலங்கை பிரச்சனையில இவ்வளவு தூரம் வந்துட்டு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது, ஆனாலும் கூட அவங்க வந்து எந்த விதத்திலையும் செவி சாய்க்கல. அதுதான் அவங்களுடைய தோல்விக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அதனாலதான் நாங்க கூட்டணியில இருந்து வெளியில வர்றோம். கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டு திரும்ப கூட்டணி அமைக்கிறதுக்கு நாங்க யோசிச்சது காரணம் அதுதான். திரு ஆவடிக்குமார் அவர்கள், நீங்க வந்து இந்த காங்கிரசுடைய தோல்வியை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒவ்வொரு பிரச்சனையிலும் மத்திய அரசாங்கம் ஒரு பாராமுகத்தோடு தான் பணியாற்றி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உள்நாட்டு பிரச்சனைகளில கூட இன்றைக்கு காவிரி பிரச்சனையில தீர்ப்பு வருது, அது மத்திய அரசு இதில் வெளியிடப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு கூட வாட்டர் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் சொல்றது பிறகு 90 நாளுக்குள்ள அமைக்கணும். அது சட்டம், அது வந்து தமிழ்நாட்டுக்கு சலுகை தர தேவையில்லை. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். எப்படியோ ஒரு தவறு தொடர்ந்து நடந்தது, அதனுடைய விளைவு தமிழ்நாடு அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்தாங்க. நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க இந்த தோல்வி எப்படி எடுத்துக்கிறீங்க? என்ன காரணம்? அதாவது காரணம் என்பது 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தை தான் தலைமையேற்றது. அதன் ஒரு விளைவு பல்வேறு பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நாங்கள் சரியாக எதிர்கொண்டோம். அதற்குண்டான விளக்கங்களை மக்களிடம் கொடுத்தோம். பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தோம். அந்த அளவில் பல்வேறு விஷயங்களை நாங்கள் கொண்டு சேர்த்திருக்கிறோம். இருந்தாலும் கூட தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி இருக்குமே, ஆனால் அதற்கு ஒரு மாற்று வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள். ஒரு பெரும்பான்மை ஆட்சி வேண்டும், ஒற்றை கட்சி ஆட்சி வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. அது ஏன் காங்கிரஸாக இல்லை என்று நீங்கள் கேட்கலாம். அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஏற்கனவே 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் தலைமையேற்ற ஒரு கூட்டணி அரசாங்கம் இருந்தது. அதற்கு ஒரு மாற்றாக பிஜேபி மக்கள் பார்த்தாங்க. அதற்குண்டான
ஒரு பெரும்பான்மை ஆட்சியை கொடுத்து கூட்டணி இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதன் ஒரு வெளிப்பாடுதான் உத்தரப்பிரதேசம், பீகார். தமிழ்நாடு ஏன் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு அளிக்கக்கூடிய வாக்கை அதிமுக அளித்தார்கள். மக்களுடைய தீர்ப்பு பார்த்துட்டோம்ங்க, மக்களுடைய எதிர்பார்ப்பை பார்க்க போறோம். ஒரு அறுதி பெரும்பான்மை கொடுக்கிற அளவுக்கு மக்களை தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஒரு தனிக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பார்ட்டிக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஆட்சி உருவாயிருக்குது. மக்கள் இந்த ஆட்சியாளர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் நீங்க சொல்லுங்களேன். என்ன கேட்பாங்க பாருங்க, என் தெருவில் விளக்கிறீங்க ரொம்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் ஆட்சியாளர் தான் செய்யறதில்ல, அதுதான் பிரச்சனை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு முன்னாடி திரு நரேந்திர மோடி அவர்கள் வேந்தர் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் என்ன செய்ய போறோம் என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு 2 நிமிஷமா சொல்லிருக்காரு. அது இப்ப நம்ம நம்மளுடைய வீடியோவால பார்க்கலாம். This time we are thinking that Pradhan Mantri Krushi Sinchai Yojana, the irrigation network all over India, each and every farmer must get a water. This is my ambitious project. Okay. The second project is in 2022, India independence will celebrate 75th anniversary. Platinum Jubilee. In this Platinum Jubilee, we must take a decision that each and every family of our India will have a pakka house with tap water, electricity and educational facility. சொல்லுங்க சார், ராகவன் சார். அதாவது நாங்க தேர்தல் அறிக்கையில என்னெல்லாம் சொன்னோமோ அதை செய்வோம். இதுல பல விஷயங்கள் அவர் இப்ப சொன்னது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய பல விஷயங்கள் சொல்ல இருக்கிறோம். அதாவது நதிநீர் இணைப்பு திட்டத்தை பத்தி சொல்ல இருக்கிறோம். இது நடந்தால் இந்த நாட்டில் 9 கோடி ஏக்கர் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாறும். 35,000 மெகாவாட் நீர் மின்சாரம் கிடைக்கும். இன்டர்னல் வாட்டர் வேஸ், அதன் மூலமாக பணத்தை நம்ம சேமிக்க முடியும். டூரிசம் டெவலப்மெண்ட், அதன் மூலமாக அந்நிய செலாவணி கிடைக்கும். இதெல்லாம் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி இருக்கு. பல்லாண்டு காலமாக ஃபீசிபிலிட்டி, ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்தே அதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாமே சாத்தியம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வருவோம். கவிஞர் சல்மா, எதிர்பார்ப்புகள் மக்களிடம் பலமா இருக்குது. பார்த்தேன் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில அவங்க சொன்ன விஷயங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறுபான்மையினருக்கு ஒரு பயத்தை, ஏன்னா இந்த முறை 2 கட்சி எலெக்ஷன் அப்படின்னு இல்லாம 2 மதம் சார்ந்த ஒரு விஷயமா சிறுபான்மையினருக்கும் இந்துக்களுக்கும் இடையிலான ஒரு எலெக்ஷனா தான் இது நடந்தது. நீங்க யாரும் அதை மறுக்க முடியாது. அது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்ல. அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது, அப்படி சொல்லலாம். நிச்சயமா அப்படிதான் நடந்தது. அப்படிதான் பலரும் தன்னை இந்துவாகவும் தன்னை சிறுபான்மையினராகவும் பிரித்து பார்த்து வாக்குகள் அளித்த ஒரு காட்சியை நான் பார்க்க முடிஞ்சது களத்துல நின்னப்போ. அந்த மாதிரியான விஷயம் சிறுபான்மையினருக்கு நிச்சயமாக ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒண்ணு. அந்த பயத்தை போக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன், மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒருத்தர் இந்த பயத்தை அகற்றுவதற்கு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை மேற்கொள்ளணும். நிச்சயமா அது நான் விரும்புறேன். நான் ஒரு நடுநிலைவாதியாவோ இல்ல சமூகத்தின் மீது அக்கறை உள்ள நபராவோ நான் அந்த விஷயத்தை நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்ததுனாவே, ஏன்னா நம்ம இணைந்து வாழதான் நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். இந்தியா போன்ற ஒரு பல்வேறு கலாச்சாரம், மொழி, இனம், மதம் சார்ந்த ஒரு நாட்டுல யாரும் பிரிஞ்சு போறதையோ பிரிந்து சண்டை போட்டுக்கிட்டு வாழ்றதையோ நம்ம யாரும் விரும்ப போறது இல்ல. அது போன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த விஷயம் நான் எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு. அது நடக்க ஏன்னா உங்களுடைய தேர்தல் அறிக்கையில ராமர் கோயில கையில எடுத்திருக்கிறதும் பொது சிவில் சட்டத்தை கையில எடுத்திருக்கிறதும் அப்படி நடக்க போவது இல்லை என்கிற அச்சுறுத்தலை முன்வைக்கக்கூடிய ஒன்னா இருக்கு. அந்த 2 விஷயங்களுமே நிச்சயமாக ஒரு சிறுபான்மையினருக்கு எப்பவும் பயம் தரக்கூடிய ஒன்னாதான் இருந்துகிட்டே இருக்கும், அச்சுறுத்தக்கூடிய ஒன்னாதான் இருக்கும். இவங்க அதை தங்களுடைய தேர்தல் மேனிபெஸ்டோல, எலெக்ஷன் மேனிபெஸ்டோல அதை வலியுறுத்திட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க யாராக இருக்க போகிறோம் என்பதையும் அவங்க உணர்த்தி இருக்காங்க. அது அந்த மாதிரியான ஒரு நிலையில் இந்த நாட்டை வைத்து பார்ப்பதற்கு ஒரு பிரதமர் இருப்பதற்கு நிச்சயமாக அது ஒரு சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த விஷயங்கள் இருப்பதுதான் இன்றைக்கும் எனக்கும் கூட பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. நாங்கள் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை இவர்கள் மாற்றி அமைக்கவோ இல்ல திருத்தவோ இல்ல கைவிடவோ செய்தார்களே, ஆனால் மக்கள் மீது எரியப்படுகிற ஒரு பெரிய
ஒரு பெரிய அச்சுறுத்தலாக நாங்கள் பார்க்கிறோம். நல்ல பல விஷயங்கள் நாங்க கொண்டு வந்திருக்கோம். வேலை உறுதி சட்டம், இன்னும் அதெல்லாம் வந்து இப்ப என்னன்னா கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்பது இன்னைக்கு வந்து சாதாரண மக்களை சென்றடைந்திருக்கிறது, பலனடைந்திருக்கிறது. தினந்தோறும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு என்பது, அந்த பணம் என்பது இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு ஆட்சியில் வந்த இவர்கள் வந்து இது போன்ற திட்டங்களை கைவிடுவதற்கான, ஒழிப்பதற்கான முயற்சி டெஃபினட்டா இருக்கு. அது ஏன்னா அதற்கு எதிராக அவங்க பிரச்சாரம் பண்ணவங்க. ஆகையால அந்த அச்சம் நிச்சயமா இருக்கிறது. சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்க. பென்ஷன் திட்டம், பென்ஷன் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் இந்த பென்ஷன் மத்திய அரசும் மாநில அரசுகளோடு இணைந்து கொடுக்கக்கூடிய இந்த ஓய்வூதியம் என்பது மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அம்மா திட்டம்னு அவங்க போட்டு நாங்களே போய் இப்ப எம்எல்ஏங்கிற முறையில நானே நிறைய எல்லா சென்டர்ஸ்லயும் போய் அந்த உத்தரவை மக்களுக்கு, தகுதியானவர்களுக்கு பெற்று தந்தேன். அந்த உத்தரவுகள்லாம் வந்து இன்னும் பணம் வராம காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அத மாதிரி உத்தரவுகளை இங்க வாக்கு பெற்ற அதிமுக வந்து அதெல்லாம் தொடர்ந்து கடைபிடிக்கணும். அந்த மக்களுக்கு உத்தரவு பெற்றவங்களுக்கு எல்லாம் அந்த ஓய்வூதியத்தை கொண்டு சேர்க்கணும். அது தடை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மத்தியிலிருந்து வரக்கூடிய பென்ஷன் இருக்கு. அந்த பென்ஷன் திட்டங்கள்லயும் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உருவாக்கணுமே தவிர அதில் குறைபாடுகளை கொண்டு வந்துடக்கூடாது. அது ஒண்ணு இருக்கு. பெரிய அளவில் இந்த பென்ஷன் நெட்வொர்க் முதியோர்கள், ஹேண்டிகேப், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், இது போன்ற பல்வேறு தரப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. அதையெல்லாம் வந்து இன்னைக்கு நாங்க செஞ்ச விஷயத்த அவங்க இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அடுத்தது உணவு பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இலவசமாக அரிசி கிடைத்துக் கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட இலவசம் தான். 19 ரூபாய்க்கு நாங்க அரிசி ப்ரொக்யூர் நாங்க எங்களுடைய மத்திய அரசுடைய பணத்தை கொடுத்தது. மாநில அரசு 3 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற திட்டம். அந்த திட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வந்து அது இலவச அரிசியாக மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் அரசும் கொடுத்தது. எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பொது விநியோகத்துறையின் மூலமாகவும் இப்பொழுது புதுசாக வந்து இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக நிறைய அனைத்து உணவும் வந்து ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பு இந்த சட்டத்துல இருக்கு. இது ஒரு பெரிய நல்ல அம்சம். அது அத வந்து எந்த விதத்திலையும் நீர்த்து போக வைக்காம தொடர்ந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தணும், முழுமையாக நடைமுறைப்படுத்தணும் எல்லா மாநிலங்கள்லயும். நீங்க சொல்லுங்களேன், மக்களோட எதிர்பார்ப்பு. அதாவது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பேசின பேட்டியை நீங்க ஒளிபரப்புனீங்க. அவருடைய அந்த நோக்கங்கள் தேவையானவை, அதை வந்து நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அவர் அந்த வாக்குறுதிகளை தந்த போது அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்தார். அதனாலதான் அவர் அதை சொல்ல முடிஞ்சது. என்னன்னா அவர் சொன்ன அத்தனையுமே மாநில அரசாங்கங்கள் தான் செய்ய முடியும், மத்திய அரசாங்கம் பிரதமரா செய்ய முடியாது. ஏன்னா வீடு கட்டி தர்றதா இருந்தாலும் அந்த அவர் சொன்ன அத்தனையுமே எல்லாம் நேரம் இல்லை. அதனால அதெல்லாம் விரிவா பேச வேண்டாம். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, நீங்களாவது நேரத்தை புரிஞ்சுட்டீங்களா? அது எல்லாமே மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையும் கடமையும். ஆக எது செஞ்சாலும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தின் வழியா தான் செய்ய முடியும். மாநில அரசாங்கம் தான் மக்களோட நேரடி தொடர்புல இருக்கு. அதனால இதையெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தாலும் அவரால் மட்டுமே செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து இந்தியாவை ஆளுகின்ற வாய்ப்பு காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கிடைத்திருந்தாலும் மாநிலங்களை வந்து எல்லா மாநிலங்களும் அவங்களால ஆளக்கூடிய நிலையில இல்ல. ஆக அவர் சொல்லுவது என்பது செயல்படுத்த வேண்டியதாக இருந்தாலும் அவரால் செய்ய முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்து. இது வந்து அந்த சொன்னதுல வந்து அவருடைய இதுக்கு ஒரு நல்ல நோக்கமா இருந்தாலும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற இடத்துல அவர் இல்லைன்றதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது நீங்க என்ன எதிர்பார்த்தீர்களோ அதை போலவே வேந்தர் தொலைக்காட்சியும் ஒரு நெஞ்சுறுதிமிக்க ஒரு தலைவராக ஒரு அறுதி பெருமானம் பெற்று மோடி அவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பு போலவே நாங்களும் அதை எதிர்பார்க்கிறோம். மீண்டும் ஒரு திண்ணை நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அரங்கத்திற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அரசியல் பிரமுகர்கள் நால்வருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.